அனைவருக்கும் வணக்கம். இது உலகெங்கு மூங்கி ஒழித்துக் கொடுக்குற கணேசுடலுக்கான அவங்கள் கணேஷ்டாய். உண்மையில திக்குமுக்காடி போனோம். நிறைய உதவியல் வாங்கலாம் வந்திருக்கு, லட்சக்கணக்கில் உதவியல் வந்திருக்குது. சுவிஸ்நாட் அம்மா தான் இந்த பேக்கு கழிச்சு கொடுக்குறோம். பிள்ளைகள் பேக்கே இல்லை, எல்லாம் கிழிஞ்ச பேக்கோட போகிறவ நடுவே எனக்கு அழிவினோம். அம்மா பேக்கு தாண்டு வரையாமல் எல்லாம் பேக்கில் எல்லாம் கொள்ளையிருக்குன்னா பள்ளிக்கூடத்துக்கு போயினா. அப்போ எப்படி உங்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ்ப்பாணம் பிரதேச செயலர் பிரிவில் உள்ள அரியாலை என்ற கிராமத்தில் இருக்கிறோம். இந்த சகோதரியை நாங்கள் 3ஆம் தரம் வந்து சந்திக்கிறோம். இது உலகெங்கு மூங்கி ஒழித்துக் கொடுக்குற கணேசுடலுக்கான அவங்கள் கணேஷ்டாய்கள். ஓகே, இப்போ நாங்கள் 2 பேரும் தான், அப்பா மகளும் தான் வந்திருக்கிறோம். அம்மாவுக்கு கண் கொஞ்சம் பிறக்கிறேன். அம்மா ஈழாமல் நிற்கிறா. என்னோட சொன்னால் ஷூட்டுக்கு கண் கொஞ்சம் மெயிலாது. அப்போ அம்மா அண்டை வரையில் வளமே அம்மா தான் பாடுறவ. இப்போ நானும் காணசான் தான் வந்திருக்கிறோம். உண்மையில் திக்குமுக்காடி போனோம். நிறைய உதவியல் வாங்கலாம் வந்திருக்கு, லட்சக்கணக்கில் உதவியல் வந்திருக்குது. அப்போ நாங்கள் அந்த உதவிகளை கொண்டு கொடுக்கணும். தந்தவங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்பாங்க. உண்மையில் முதலாக நாங்கள் இந்த யூடியூப்பின் வரலாறில் முதலாக நாங்கள் திணறி விட்டோம். உதவிகளை கண்டு திணறி விட்டோம் தான்.
நிறைய உதவிகள் அந்த சகோதரிக்கு வந்து புரிஞ்சிருக்குது. அது காரணம் அந்த சகோதரியின் 5 பிள்ளைகள் அவை என்ன. இந்த காணொலி உங்களுக்கு பிடிக்குமா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற கமெண்ட்ஸ் அனைத்தும் எதிர்பார்ப்புகளுக்கு வாங்க. நாங்கள் சகோதரி வீட்டை போவோம். இன்றைக்கி என்ன சாமான் தந்த யார் தந்தது என்று பார்ப்போம். உண்மையில் நீங்கள் எல்லோரும் இந்த காணொலி உங்களுக்கு மகிழ்ச்சி ஊட்டும். நீங்கள் ஒரு சந்தோஷமான காணொலி. நாங்கள் போகிறோம் அப்படின்ட்டு விட புது காணொலின்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. ஏற்கனவே எடுத்த காணொலி நான் நினைக்கிறேன். இந்த தொடர்ச்சியாக இந்த சகோதரிக்கு தான் உதவி செய்திருக்கிறார்கள். காரணம் என்னென்னு சொன்னால் உங்களுக்கே விளங்க பாருங்க, குழந்தைகள், அதாவது 5 குழந்தைகளும் தாயும் கணவரால் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிறார். அந்த அடிப்படையில் இவங்களுக்கான உதவிகள் தொடர்ச்சியாக குவிந்து கொண்டிருக்கிறபடியால் நாங்கள் இன்றைக்கு 7வது உதவியை பண்ணுறோம். நிறைய பேக்கி இந்த காணொலியும் உங்களுக்கு நிறைய ஒரு கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் உங்களோட மனசை நிறைவாக்கவும் உங்களுடைய துன்பங்கள் துயரங்களை நீக்குவதாகவும் அமையும். இன்றைக்கும் நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் உள்ள யாழ்ப்பாணத்தில் உள்ள யாழ் பிரதேச செயலகர் பிரிவில் உள்ள அரியால் என்ற கிராமத்தில் இருக்கிறோம். தொடர்ச்சியாக உதவிகள் வரபடியாக நாங்கள் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கிறோம். என்ன தயவு செய்து பேசாதவங்க, என்னோட தொடர்ச்சியாக அவங்களுக்கு தான் உதவி வந்து கொண்டிருக்கிறோம். அவனும் செய்யலாது. உண்மையிலே எனக்கே இவங்களுக்கு உதவி செய்யணும் மாதிரி தான் இருக்கும். இந்த சகோதரிக்கு இன்னும் உதவிகள் வந்து என்கிட்ட இருக்கிறது. நான் அதையும் அடுத்த கட்டங்களில் கொடுப்போம். கோழிகளுக்கான உதவிகளையும் சுவிஸ் நாட்டு அம்மா செய்திருக்கிறார். இப்போ இந்த பேக்குகளை உதவி செய்ததும் யார் சொல்லுங்க பாப்போம்? சுவிஸ் நாட்டு அம்மா தான் இந்த பேக் உதவி செய்திருக்கிறார். இந்த உதவியை செய்த சுவிஸ் நாட்டில் தன்னுடைய பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு தாயார் செய்திருக்கிறார். அப்போ இந்த பேக் உதவியும் அந்த அம்மா தான் செய்திருக்கிறா. சுவிஸ் நாட்டை சேர்ந்த அம்மான்ற தாயார்னு 35வது நினைவு நாளை ஒட்டி அந்த உதவிகளை நாங்கள் இங்கே கொடுக்க வந்திருக்கிறோம். இந்த காணொலியை நீங்கள் முதல் தடவையாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப்ஸ் மூலம் கிடைச்ச வருமானங்கள் அனைத்தும் ஏழைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இன்னொரு பக்கத்தால் கொடுத்து கொண்டிருக்கிறோம். அண்மைய மாதத்தில் 21ஆம் தேதி தான் எங்களுடைய சப்ஸ்கிரைப்ஸ் மூலம் கிடைச்ச யூடியூப் வருமானம் கிடைச்சது. நாங்கள் அதை வீடு வீடாகத்திலிருந்து 10 கிலோ அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அந்த காணொலியை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கலாம். அப்போ இது உலகங்க ஓங்கி ஒழித்துக்கிற கணேஷ் கணக்கில் நான் உங்களுக்கு கணேஷ் கிடைக்கிறேன். அம்மாவோட கதைக்க போகிறோம். அம்மா வணக்கம். அம்மா இன்றைக்கு உங்களுக்கு பேக் வந்திருக்கு, முழு பேருக்கும் பேக் வந்திருக்கு. என்ன சொல்ல போகிறீங்க? எனக்கு இந்த பிள்ளையில பேக்கே இல்லை, எல்லாம் கிழிஞ்ச பேக்கோட போகிறவன் என்னது எனக்கு அழிவினம். அம்மா பேக்கு தாண்டு நான் உழைச்சி கொண்டு வர்றது சாப்பாட்டுக்கே காணாது. அப்போ பேக் விற்கிற விலைக்கு வேண்டியலாது. நான் ஏதோ சமாளித்து கொண்டு திரிஞ்சேன். ஆனால் எனக்கு இந்த கணேசன் குரல் வந்து கேட்டேன். இந்த பிள்ளைக்கெல்லாம் பார்த்துட்டு தான் எனக்கு இதை செய்தவர், எனக்கு இந்த உதவியை செய்த அந்த சுவிஸ்நாட்டு அம்மாவுக்கு நன்றி அன்றன்றும் பாலனம் மட்டும் நான் இறைவனை கேட்டுக்குவேன். இந்த சுவிஸ்நாட்டு அம்மான்ற தாயார்ன்ற 35வது நினைவு நாளை ஒட்டி தான் இந்த உதவி வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது மே மாதம் 9ஆம் தேதி அந்த அம்மான்ற 35வது நினைவு நாள் வருகிறது. அது நினைவு நாள் வந்தது. அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த அம்மான்ற உதவிகளை வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த அம்மான்ற தாயார்ன்ற ஆத்மா சாந்தியோடு வேணும் என்று சொல்லியும், இயேசு இந்த பார்வையாக்கி கிடைக்கணும் என்று சொல்லியும், இயேசுவே இந்த அம்மான்ற ஆத்மாவை சாந்தியடைய செய்யணும்னு சொல்லி கேட்டுக்கொண்டு நாங்கள் இந்த காணொலிக்கு நுழைய போகிறோம். இப்போ நாங்கள் இந்த காணொலியில் இந்த இவற்றை பேக்கு தர போகிறோம். இந்த பேக்கை பாருங்க. இந்த பேக்லேயே ஸ்வீஸ் கேரன் தான் கிடக்குது. இந்த பேக்கோட பெறுமதி 3000 ரூபா. நான் ஒரு 2750 அப்படி இந்த பேக் வாங்கியிருக்கிறேன். மிகப்பெரிய பேக்கு. இந்த பேக்கின் பெறுமதியும் அதே மாதிரி தான். ஸ்வீஸ் கேர் அதே அளவு தான். இவர் அடுத்த வாங்கி கொண்டு போட்டுருக்கிறான். அடுத்தவர் வாங்கும். இவருக்கும் அதே மாதிரி தான் பெரிய பேக். ஸ்வீஸ் கேர்னா எங்களுக்கு மிகப்பெரிய பேக்கு. 2750 ரூபா பெறுமதியான பேக்கு. இது 2500 ரூபா பெறுமதியான இந்த பேக்கு இந்த சகோதரிக்கு கொடுக்குறோம், பெரிய மகளுக்கு. இதுக்கு என்ன இருக்குது, உங்களுக்கு என்ன கேட்டு நீங்கள் போன முறை சத்தமாக கதைக்க வேண்டும். ஊமையலோ என்ன கேட்டு நீங்கள் போன முறை இது என்ன வேணும் உங்களை சொல்லுங்க, பிறகு சொல்லுங்க. உங்களுக்கு என்ன இல்லை டட்டடாய் இருப்பா. ரைட் வாங்க போடுங்க, டக்குன்னு போட்டுக்கானுங்க. அளவு தெரியாது. நான் பெரிய 2 வாங்கினான், பிறகு இதை குறைச்சி வாங்கினான். உண்டு போடுங்க அப்பா குட்டியம்மா. அளவில்லை அளவா அளவில்லையோ ராய் அதை திறந்தபடியாக சொல்லணும். அப்புறம் அளவில்லாத சப்பாத்து வாங்கி தந்தோன்னு சொல்லக்கூடாது.
ரைட் இந்தாங்கோ உங்களுக்கும் இந்த பேக் இப்படி பிடிச்சதோ பிடிக்கலையோ இப்போ மாற்றி கொண்டு தருவேன் பிடிக்குதோ பிடிக்கலையோ பிடிக்கல பிடிச்சிருக்கு வாயை திறந்தபடியாக கதைக்கணும் பிடிக்குதோ அப்புறம் பிடிக்கலையோ பிடிச்சிருக்குதா உங்களுக்கு பேக் வேண்டாமண்ணா நீங்களே பிடிச்சிருக்குது உங்களுக்கு வேறு என்ன வேணும் இதுக்கு பேக்குக்கு உங்களுக்கு என்ன வேணும் என்ன வேணும் உங்களுக்கு சப்பாத்து வேண்டாமே நல்லதோ கூடாதோ சூப்பர் இந்தாங்க பேக்கு பேக் எப்படிங்கோ இந்த இவாக்கும் ஒரு பேக் வாங்கணும் சின்ன பேக் இவன் 3ஆம் வகுப்பு 4ஆம் வகுப்பு மட்டும் போடலாம் இந்த வடிவா நீங்கள் வச்சுருந்தாங்க 3-4 வருஷத்துக்கு பாய்க்கலாம் நல்ல பேக்கு இந்த பேக்கின் பெருமதி ஒரு 13,000 முடிஞ்சது இந்த பேக்கின் பெருமதிகள் இந்த பேக்கின் சாமான்கள்லாம் முடிஞ்சு 13,000 இந்த சகோதரி வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கிறோம் நாங்கள் இந்த சாமான்கள் கொண்டு வந்தால் கூறியாக கிட்டத்தட்ட ஆட்டோ காசு நிறைய வந்திருக்கு ஆட்டோ காசு எங்களை திறமையிலால் நாங்கள் வேறு வழியிலால் வந்தோம் அப்போ 13,000 பெருமதியான பேக்குகள் வாங்கி கொடுத்துருக்குறோம் மற்ற இந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த அம்மாண்ட காசுகள் உங்களுக்கு தந்ததாங்களோட 2,000 அப்படி அது நீங்கள் இந்த பிள்ளைகளோட உடுப்புகள் தைக்க கொடுத்த நீங்கள் சொல்லுங்கள் அதை வாங்குவோம் அதை விட இதில் இன்னும் ஒரு சகோதரன் தந்திருக்கிறேன் உங்கள்கிட்ட காசு இல்லை உங்கள்கிட்ட நம்பி அந்த சகோதரன் எந்த இடத்தை சேர்ந்தவர்னு தெரியாது ஆனால் நிச்சயமாக இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரன் RTX தான் அந்த சகோதரன் ஃபோன் இலக்கத்தில் விழுது இப்போ இது 1,500 ரூபா RTX இந்த இங்கே இலங்கையை சேர்ந்த ஒரு சகோதரன் யாழ்ப்பாணமோ அல்லது இந்த மாவட்டமோ தெரியல அவர் எங்களோட தொடர்புகளை ஏற்படுத்தி கதைக்கையில் மெசேஜ் தான் போட்டிருந்தார் SMS எங்களுடைய வங்கி இலக்கத்தை தெரிவிக்கல வங்கி இலக்கத்துக்கு போட்ட உடனே இந்த 1,500 ரூபா தன்னால் 2 அளவு தந்திருக்கிறார் உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தொகை இந்த நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்லுவேன் ஒரு 50 ரூபாயோ 10 ரூபாய் கூட கையில் தர மாட்டாங்க பார்க்க தர மாட்டாங்க கேட்க தர மாட்டாங்க அப்படியான நாட்டில் நாங்கள் இருக்கிறோம் இந்த 1,500 ரூபா அந்த சவரன் தான் RTX என்ற சவரனுக்கு எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் அவருடைய குழந்தைகள் அவருடைய மனைவி பிள்ளைகள் சகல சௌபாகியங்களை பற்றி நீண்ட காலம் அவளோட இருக்கணும் சிறுதுளி பெருவெள்ளம் இப்படி ஒவ்வொருத்தர் செய்தாலும் எங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிற தூரத்தில் இருக்கிற ஏழைகளோட கண்ணீர் உண்மையிலே அவங்களோட கண்ணீர் விட வேண்டிய அவசியம் இல்லை அவங்க சந்தோஷத்தில் மிதப்பாங்க இது ஒரு அந்த RTX என்றவர் இந்த RTXக்கு நீங்கள் ஒரு நன்றி சொல்லுங்கம்மா அவருக்கு பெரிய ஒரு நன்றி எனக்கு இது என்னது தந்தார் சொல்லுங்க அப்பா ஒரு பெரிய தொகை என்னது தந்தார் சொல்லுங்க அப்பா உங்களோட பிள்ளைகள்ன்ற உடுப்பு கொடுத்தனீங்களோ இவரும் தந்திருக்கிறார் அதுக்கு தான் அப்போ நீங்கள் பலர் தந்திருக்கிறபடியால் நீங்கள் இதை வேறு தேவைக்கு பயன்படுத்தலாம் அல்லது உடுப்புக்கு பயன்படும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் கம்ஃபர்டபுளாக எல்லாம் நல்ல வசதியாக சௌகரியமாக எல்லாம் பேக்கில் எல்லாம் கொள்ளியிருக்கணும் பள்ளிக்கூடத்துக்கு போயினோம் அப்போ எப்படி உங்களுக்கு சந்தோஷம் பள்ளிக்கூடம் நிறைய போவீங்க இன்னும் சந்தோஷமாக போய் படிச்சுட்டு வருவீங்க என்ன இந்த சுவிஸ் நாட்டை சேர்ந்த நமக்கு தொடர்ச்சியாக உதவி செய்து கொண்டிருக்கின்ற ஒரு சகோதரியின் தாயார்ந்த நினைவு நாளை விட்டு 35வது நினைவு நாளை முன்னாடி இந்த உதவியை வழங்கப்பட்டிருக்கிறது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த சின்ன பிள்ளை தண்ணி போத்தல் ஒன்று வச்சுக்கிறா அது வாங்கி கொடுத்துறாங்க அவருக்கு ஒரு பேக் மற்ற சப்பாத்து போட்டுக்கிறா சப்பாத்து ஒன்று கொடுத்துறாங்க அவருக்கு பேக் இவருக்கு விலை கூடின பேக் 3,000 ரூபா பெறுமதியான பேக் அடுத்தவருக்கு 3,000 ரூபா பெறுமதியானது அடுத்தவருக்கு 3,000 ரூபா இவங்களுக்கெல்லாம் மக்களுக்கெல்லாம் 2,000 ரூபா 2,000 ரூபா பெறுமதியான பேக்குகள் இந்த பேக்குகள் என்னென்னு சொன்னால் இவங்க நீண்ட காலம் பாய்க்கும் குவாலிட்டி கூடின விலை கூடின பேக்குகளை தான் நாங்கள் வாங்கி கொடுத்துறாங்க இவங்க கிட்டத்தட்ட ஒரு நல்ல சரியான முறையில் தான் பாய்க்காங்கன்னு சொன்னால் ஒரு 5 வருடங்களுக்கு பாய்க்கலாம்னு என்னுடைய நம்பிக்கை அவங்க என்ன மாதிரி பாய்ப்பாங்களோ எனக்கு தெரியாது இந்த அடிப்படையில் சுவிஸ் நாட்டை சேர்ந்த சகோதரன் அவருடைய பிள்ளைகள் இந்த உதவிகளை செய்வதற்காக அவங்களோட குடும்பம் சகல சௌபாக்கியம் என்று நீண்ட காலம் வாழணும் என்று சொல்லி கேட்டுக்கொண்டு அதே நேரத்தில் இந்த சகோதரின் தாயார் 35வது வருட நினைவு நாளை முன்னிட்டு அவருடைய ஆத்மா சாந்தி கவர்மெண்ட் சொல்லிட்டு காணொலி விடைபெறுகின்றேன் நன்றி அம்மா நன்றி வணக்கம்